இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பியூட்டிஃபுல்லான டாரோ ரீடிங்ல நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க ஆர்னம் சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய சிக்ஸ் சென்ஸ் உடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் சிக்ஸ் சென்ஸுக்கும் நீங்க கொடுத்துட்டு சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த வாரம் அப்படின்னா பிப்ரவரி 23 இருந்து மார்ச் 1 வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. இந்த வாரம் ரொம்ப அழகான மகா சிவராத்திரி இருக்கு. அப்புறம் ரொம்ப அழகான நாட்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது? ஆஸ் யூஸ்வல் ஒரு சின்ன மெடிடேஷன். கண்களை முடிக்கோங்க. எஸ், நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. ரிலாக்ஸ்டா செய்யுங்க. மூச்சை உள்ள இழுங்க, ரிலாக்ஸ்டா வெளியில விடுங்க. மூச்சை உள்ள இழுங்க, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ரிலாக்ஸ்டா வெளியில விடுங்க. உங்க கையில நான் ஒரு தங்க சாவியை கொடுக்க போறேன். இந்த தங்க சாவியை பயன்படுத்தி உங்களால 3 விஷயங்களை இந்த வாரத்துல உங்களால நிறைவேற்றிக்க முடியும்னா அது என்னென்ன விஷயம்? அது பொருளா இருக்கலாம், மனிதரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், எதா வேணாலும் கூட இருக்கலாம். அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. 3 விஷயங்கள். உங்க கனவு வேலையா இருக்கலாம், கனவு இல்லமா இருக்கலாம், எல்லாம் எதுவானாலும் இருக்கலாம். யோசிச்சுக்கோங்க. இப்ப இந்த தங்க சாவியை கையில எடுத்துக்கிட்டு அப்படியே போய் உங்க கண்ணு முன்னாடி தெரியுற அந்த கதவை திறங்க. வெள்ளை கலர்ல ஒரு கதவு தெரியுது இல்ல, அந்த கதவை திறங்க. கதவை திறந்தீங்கன்னா அந்த 3 விஷயங்கள், நீங்க இப்ப நினைச்ச அந்த 3 விஷயங்கள் உங்களுக்காக உள்ள காத்துட்டு இருக்குன்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. நினைச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு ஆனந்தமா, எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க இருப்பீங்க. அந்த மகிழ்ச்சிக்கு அளவுகோல் உண்டா? இல்ல. அப்புறம் ஏன் இந்த வாரம் ரொம்ப அழகான ஒரு வாரமா அமைய போகுதுன்ற நல்ல ஒரு மனசோட நல்ல மூச்சை இழுத்து ரிலீஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி உங்க கண்களை திறந்துட்டு இப்ப உங்க கண்ணு முன்னாடி 2 மலர்கள் இருக்குங்க. இந்த 2 மலர்கள்ல ஏதேனும் ஒரு மலரை சூஸ் பண்ணிட்டு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ரொம்ப அழகான ஒரு பிங்க் ஃப்ளவரை தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. வெல்கம். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு ஏஞ்சல் மெசேஜோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருது அப்படின்றத பார்த்துட்டு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்றதுல கவனம் செலுத்துவோம். ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. நியூ பார்ட்னர். அதாவது இந்த வாரம் யூ வில் மீட் சம்மன். யாரையோ சந்திக்க போறீங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. நிறைய பேரை நம்ம சந்திப்போம் இல்லையா, அவங்களோட நம்ம அதுக்கப்புறம் பயணிப்போமான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஆட்டோலயோ பஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ டக்குன்னு ஒருத்தங்க கிட்ட ரேண்டமா பேசுவோம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்களா அப்படின்னு பேச போய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்க என்ன பண்றீங்க, நான் என்ன பண்றேன் பாருங்களேன், இவ்வளவு நேரம் ஆகுது, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போகணும், இந்த வேலை எல்லாம் செய்யணும், ஏதோ ஒண்ணு பேச ஆரம்பிச்சு அது ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனா என்னைக்குமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு உணர்வை உங்களுக்கு இந்த வாரம் ஏதோ ஒரு அது நீடிக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் பேசுற அந்த ஒரு நொடி உங்களுக்கு நிறைய ஆனந்தத்தை கொடுப்போம். நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தை இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் ஏஞ்சல்ஸ்க்கான மெசேஜ். ஏஞ்சல்ஸ் வழியா கிளென்ஸ் அண்ட் டீடாக்சிஃபை. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கார்டுங்க இது. நான் நிறைய தடவை எனக்கு இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராப்ளி ரெகுலரா டேரோ ரீடிங் பண்றதுனால இந்த மாதிரி கார்ட்ஸ் வருதான்னு தெரியல. பட் கிளென்ஸ் அண்ட் டீடாக்சிஃபை. ஆக்சுவலி இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, ப்ராபப்ளி ரொம்ப அவுடேட்டடான பழைய ஹேபிட்ஸ்லாம் உங்ககிட்ட ஒரு சிலது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பொருள்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அதை நம்ம தூக்கி போடவே மாட்டோம். என்ன ஆனாலும் சரி அந்த பொருளை நம்ம தூக்கியே போட மாட்டோம். அது இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அதை நம்ம தூக்கியே போட மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு எண்ணம், அது ஒரு மெமரிஸ் என்னமோ. இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அவுடேட்டான ஒரு ஹேபிட் எல்லாம் நம்ம இன்னும் கட்டி காக்குற மாதிரி நம்ம தான் நினைச்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தா அதை தூக்கி போடுங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. புதிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில வரும்போது தேவையில்லாத பழைய விஷயங்கள்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. பியூட்டிஃபுல். சரி, வாங்க டேரோ பார்த்துருவோம். டேரோல என்ன மாதிரியான மெசேஜஸ் வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே. வாவ். 4 of Cups அப்புறம் Chariot. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ் எடுத்துடலாம் ரேண்டமா. அண்ட் தென்
ரைட். The moon card in reverse. Wow. மூன் கார்டு ரிவர்ஸ்டா வந்திருக்கு. செம நல்ல ஒரு கிளாரிட்டி. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க. சூப்பரான கிளாரிட்டி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கன்ஃபியூஸ்டான தருணங்கள்லாம் இந்த வாரம் முடியும். எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே போல, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போல உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்க கார்டை பார்த்தோன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க காலையில எழுந்தோடனே என்ன மாதிரியான எண்ணங்களோட நீங்க எழறீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. ஸ்டார்ட் விஷுவலைசிங். என்ன மாதிரியான தாட் ப்ராசஸோட நீங்க காலையில எழறீங்க. ஏன்னா அதை வச்சுதான் உங்க நாளே தொடங்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். சில பேர் ஒரு பதட்டத்தோடயே எழுவாங்க. வேலைக்கு போனோம்னா, ஐயோ நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் படுத்திருக்கலாமோ, காலைல எழ முடியலையே, சரி அங்க போய் தூங்கிக்கலாம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டாவே எழறீங்கன்னா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் போன வாரம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குது. அந்த விஷயம் சேலஞ்சிங்கா இருந்து நீங்க அதுக்கான யூ ஆக்சுவலி போல்ட். அந்த விஷயத்த நீங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் ஏனோ அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டீங்க. ஏன் எனக்கு இது ஒரு ஜெனரல் ரீடிங்ன்றனால எனக்கு சொல்ல முடியல. பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஏனோ அந்த விஷயத்த நீங்க அப்படியே அப்படின்னு விட்டுட்டீங்க. இந்த வாரம் திருப்பி அது உங்ககிட்ட அந்த சேலஞ்ச் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப என்னடா அப்படின்னு உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வருதா, சரி இந்த வாரம் இதை போல்டா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க போல்டா ஃபேஸ் பண்ணாதான் அந்த விஷயம் உங்ககிட்ட திருப்பி வராது. நீங்க போல்டா ஃபேஸ் பண்ணாம தேவையில்லாம, ஆக்சுவலி அது உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் தான். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. பட் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா இந்த தடவை பேசி அதை கிளியர் பண்ணிடுங்க. உங்களோட இன்ட்யூஷனை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். தேவையில்லாம உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க. அதை கேட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்க மைண்ட் செட்டை நீங்க ஃபோக்கஸ்டா வைங்க. அண்ட் ஆல்சோ ஆமாங்க, எந்த ஒரு 2-3 கார்ட்ஸை பார்க்கும்போது காலைல எழுந்தோன்னா மைண்ட் ஒரு மாதிரி கிளியரா இல்லை உங்களுது. ஸோ இனிமே காலையில எழுந்தோன்னா கிளியர் கட்டா ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு நான் எழுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. உங்க ரொட்டீன் ஒரு ரொட்டீன் நீங்க செட் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இன்னும் லைஃப்பை பெட்டர் ஆக்குறதுக்கான ஒரு ரொட்டீனை நீங்க செட் பண்ணணும் அப்படின்றது உங்க மைண்ட்லயே இருக்கு. அதுக்கான வேலையை நீங்க வெனஸ்டே தேர்ஸ்டே பண்ண ஆரம்பிப்பீங்களோ தோணுது. ஏன்னா உங்களுக்கு அது தோண ஆரம்பிச்சிருச்சு, நான் ஏதாவது பண்ணணும், இப்படியே இருந்தா லைஃப் போர் அடிக்குது அப்படின்றது உங்களுக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யார்கிட்டயோ ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. மனசை விட்டு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு. பேசினா நிறைய விஷயங்களை என்னால் சரிப்படுத்த முடியும். அதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, என்ன பேசணுன்றதை இந்த வாரம் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சாஃப்டா மெலோட் டவுன்னா பேசுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 3 ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ நீங்க பேசுறது நல்லதுதான். ஆனா ரொம்ப அதுக்காக ரொம்ப ஆர்குமெண்டேட்டிவா அடிச்சு பேசுறதெல்லாம், அடிச்சுன்னா இப்படிதான் அப்படின்னு பேசாம கொஞ்சம் மெலோட் டவுனா ரிலாக்ஸ்டா கொஞ்சம் பேசுங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும். சரி, உங்க மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத மத்தவங்களும் புரிஞ்சுப்பாங்க. யார் நீங்க ஒருத்தவங்களை ரொம்ப விரும்புறீங்க இல்லையா, அவங்க அந்த விஷயத்த ரொம்ப புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குங்க. டேலண்ட்ன்றத விட ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு உங்ககிட்ட. அது நீங்களே மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொட்டென்ஷியாலிட்டி என்னன்றத யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, சரி இந்த வாரம் நான் இதை ட்ரை பண்ணலாம்டா, நான் இப்படி இருந்திருக்கேன் போல இருக்கே, இனிமே நான் இதை திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதுவும் இந்த வாரம் எனக்கு தோணுது. ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது மறந்துட்டீங்கன்னா இந்த வாரம் அதுக்கான வேலையை ஆரம்பிப்பீங்க. எங்க வச்சேன்னு தெரியல, இல்ல மறந்துட்டேன், இல்ல கேக்குறாங்க நான் இந்த நேரம் அதை எடுத்து திருப்பி கொடுக்கணும், சம்திங் லைக் தட். ஏதோ ஒரு மறந்து போன ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு உங்களை ரஷ் பண்ண போகுது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒழுங்கா வைங்க. சோஷியல் மீடியால இருந்து அதாவது நீங்க பாக்குற இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு இந்த வாரம் கிடைச்சு அது உங்களுக்கு ஒரு நல்ல டைரக்ஷனை கொடுக்குங்க. அதுக்குன்னு சோஷியல் மீடியாலேயே உட்காந்துட்டுருங்கன்னு நான் சொல்லலை, நெவர் வில் ஐ சே தட். பட் அது ஏதோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட்
ரொம்ப ரொம்ப முக்கியமா எனக்கு இந்த வாரம் உங்களுக்கு தோண போறது வந்து உங்க ரொட்டீனையே நீங்க மாத்த போறீங்க. இப்படி பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு உங்க ரொட்டீனையே நீங்க மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு தருணம் உங்களுக்கு அமைய போது பார்த்துடலாம். அண்ட் இந்த வாரம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் என்ன தெரியுமா? ஹோப். HOPE. ஹோப். illuminate. ILLUMINATE. ஹோப் illuminate சொல்லிக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ ஹோப் illuminate, ஹோப் illuminate, ஹோப் illuminate சொல்லிக்கிட்டே இருங்க. அண்ட் ப்ளூ, நீல நிறம் இந்த வாரம் நிறைய யூஸ் பண்ணுங்க. 11ன்ற நம்பருமே உங்களுக்கு மாஸ்டர் நம்பர் அகேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? கரேஜ். என்னங்க இந்த கார்டு ஆரம்பிக்கும் போதே நான் கரேஜ் தானே ஆரம்பிச்சேன். ஐம் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. பிகாஸ் இந்த வாரம் போல்டா, அதாவது போல்டாவும் இருக்க போறீங்க. எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பேலன்ஸும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஹெல்த், எஸ், டைஜஷன் அந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சாப்பிட்றீங்க, நேரத்துக்கு சாப்பிட்றீங்களான்றத மட்டும் பார்த்துக்கோங்க. டிராவல், எங்கேயா டிராவல் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க கார்டை பார்க்கும்போது ப்ராபப்ளி உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. தெரியல, பட் சில கார்ட்ஸ் அதை தான் குறிக்குது எனக்கு. இந்த சேரியட்டை பார்த்தோன்னே அது கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனா அகைன் டிராவல்னு வரும்போது என்கிட்ட டேரோ கார்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த கோரிலேஷன் நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வாரம் அமக்கலமா இருக்க போது அந்த கோல்டன் கீயை மட்டும் விட்டுறாதீங்க, டைட்டா பிடிச்சிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வாரம் எப்படி இருக்க போதுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஹாய் அண்ட் ஹலோ. பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் ஃப்ளவரை நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. எல்லோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க என்னோட ரீடிங்குள்ள போகலாம். இந்த வாரம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த 3 விஷயம் என்னன்றது நீங்க யோசிச்சுட்டீங்களா? கண்டிப்பா அது நமக்கு நடக்க போகுது அப்படின்ற, நடக்க போகுது இல்ல, நடந்துருச்சு, நான் என் வாழ்க்கையில ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோட வாங்க என்னோட ரீடிங்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, அந்த 3 விஷயம் என்னன்றது உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு நன்றி அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. பிரபஞ்சம் நமக்கு நிறைய 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 நல்ல விஷயங்களை மட்டும் கொடுக்கட்டுமே. பார்த்துடலாம். என்னோட மெசேஜ் ஃப்ரெஷ் ஏர். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லப்பா, மூச்சு அடைக்குது இந்த இடத்துல இருந்து இருந்து, எனக்கு புதுசா என் வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஜாய். 3 கார்டு வந்திருக்குங்க. 3மே உங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இங்க பாருங்க, எனக்கு மூச்சு அடைக்குது, எனக்கு வந்து நல்ல காத்து வேணும். அதாவது லிட்ரலா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, புதிய விஷயங்கள் என் வாழ்க்கையில வேணும். இட் இஸ் நாட் லைக் நிஜமாவே மூச்சு அடைச்சிக்கிட்டு இருக்கு என்னால மூச்சு விட முடியல, அப்படி கிடையாது. நான் பண்ண விஷயத்தையே திருப்பி 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 பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என் வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல கவலையே படாத அப்படின்னு உங்க மனசே வந்து பல புதிய விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரும். அந்த மாதிரி இந்த வாரம் ரொம்ப அழகான வாரமா அமைய போகுது. அண்ட் யூ கோயிங் டு ரிவார்ட் யுவர் செல்ஃப். அதாவது ரிவார்ட் ஒன்ஸ் ஓன் செல்ஃப்னா உங்களுக்கே தெரியும், சரி நம்ம டெய்லி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு நம்ம மற்றவங்களுக்கு தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு எனக்காக நான் போய் ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட போறேன். அதுல அது வந்து உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, பாரு குடும்பத்துக்காக செய்யாம தனக்கு தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பாரு தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, தனியா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்களுக்காக பண்றது இல்ல. நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு பிடித்தவர்களா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காதவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க பங்குக்கு நம்மளை வந்து தப்பாதான் சொல்லிட்டு இருக்க போறாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம இந்த வாரம் உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு விஷயத்த பண்ணுங்க. பிடித்த விஷயம்னா மற்றவங்கள சார்ந்து அதை வச்சுக்காதீங்க. இதை நான் வந்து ரொம்ப நாள் எனக்காக நான் பண்ணணும்னு நினைச்சேன். சில பேர் கோயிலுக்கு போறத கூட நினைச்சிருப்பாங்க, நான் ரொம்ப நாளா இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால போகவே முடியல, போனா ஒரு திருப்தி கிடைக்கும், போயிட்டு வாங்க. யாருக்காக வெயிட் பண்றீங்க? நேரம் காலம் நமக்காக வேலை செய்யுமா? பட் இந்த வாரம் நீங்க செஞ்சே ஆகணும். அது வழியா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது, பயங்கரமான ஒரு சந்தோஷமா உங்களுக்கு அமைய போகுது. கண்டிப்பா நீங்க அதை பண்ணியே ஆகணும். பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாவது ஒரு விஷயத்தையாவது பண்ணுங்க. மற்றவர்களை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க.
உங்களுக்கான கார்ட்ஸ் எடுத்துடுறேன், டேரோ கார்ட்ஸ். ஆஹா, ஃபர்ஸ்டே வேர்ல்ட் கார்டு வருதே. வாவ், ரொம்ப யோசிக்க போறீங்க. இருங்க இருங்கம்மா, முதல்ல எல்லா கார்ட்ஸும் எடுத்துருவோம், அப்புறம் நம்ம பேசலாம். சூப்பரா ஒரு விஷயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்த மட்டுமே ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேலைன்னா வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, எதை ஆரம்பிக்கிறீங்களோ அதையே மொனாட்னஸா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிய புதிய விஷயங்களை பண்ண மாட்டேங்கிறீங்க. கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி கார்டு வந்திருக்கு பாருங்க. இந்த வாரம் ஏதாவது புதுசா பண்ணுங்க. பண்ணி கொஞ்சம் உங்களுடைய உங்களுக்கு இப்போ மனசுல ஒரு தெளிவுக்காக நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க திருப்பி திருப்பி அதே பண்ணிக்கிட்டு இருக்கிறனால மனசுல ஒரு தெளிவு இல்லை. பிரிட்ஜை சுத்தி சுத்தி ஒரே இடத்த சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஒரு இன்னர் எவல்யூஷன் நடக்கணும். மாற்றம் வந்து வெளியில இல்ல, உங்க மைண்டுக்குள்ள நடக்கணும். ஏன்னா உங்க மைண்டே ரொம்ப கிளட்டர்டா இருக்கு, கசமசன்னு இருக்கு. அண்ட் ஆஃப் லேட் நீங்க கவனிச்சிங்களா, நீங்க ரொம்ப அப்படியே மந்தமா ஸ்லோவா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஏதோ எனக்கு கொடுக்குற வேலையை செய்யறேன் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷா உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை. எனக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் கடை ஃப்ரெஷ்ன்னு வந்திருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கார்ட்ஸும் வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷா எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்படியே ஒரு கைடட் மெடிடேஷன் பண்ணி பாருங்களேன். யூடியூப்ல எவ்வளோ சேனல்ஸ் இருக்கு. இல்லை உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது ஒருத்தங்க ஒரு கைடட் மெடிடேஷன் பண்றாங்கன்னா கைடட் மெடிடேஷன் ஏதாவது பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு வந்து இட் அலவ் யூ டு ரீகனெக்ட் வித் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள திருப்பி ஒரு ரீகனெக்ஷன், ஒரு சார்ஜிங்கை உருவாக்கும், ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஆஃப் லேட்டா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுதல் தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு தெரியுதா? அண்ட் ஆல்சோ யார்கிட்டயும் மனசை விட்டு பேசணும்னு நினைக்கிறீங்க. பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுல முடியுது. பேசணும்னு போவீங்க, ஆனா பேசினா ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அது ஒன்னா அவங்க தவறுதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல அவங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஒரு மொமெண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க அதை வந்து எப்படி உங்களுக்காக ஈஸியா மாத்திக்க முடியும், உங்க பெனிஃபிட்டுக்காக என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தணும், இல்லை அவங்க பயன்படுத்தும் போது எப்படி கண்டுக்காம போகணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த வாரம் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க கொஞ்சம் ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட கத்துக்கோங்க. ஏன்னா பிரேக்கிங் த ஃபாஸ்ட், நைட் தூங்கிட்டு காலைல ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்து நிறைய பேர் சாப்பிடாமே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய நேரம். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு செம்ம டிப்பு கொடுக்குறேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. கிச்சன் இருக்குல்ல, உங்கள் கிச்சன் கவுண்டர் இருக்கும். வர வெட்னஸ்டே புதன்கிழமை கொஞ்சம் வார்ம் வாட்டர், ஓகே, வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துளி தேன், இதை கலந்து உங்கள் கிச்சன் கவுண்டரில் வச்சிருங்க. காலையில் ஒரு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருங்க. எங்க வேணாலும் வைக்கலாம், தரையில வைங்க, மேல வைங்க, எங்க வேணாலும் வைங்க. அதை வச்சுட்டு அந்த கிண்ணத்துக்கு மேல இப்படி கைய வச்சுட்டு என் மனசுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், தேவையில்லாத விஷயங்களும், அத்தனை விஷயங்களும்ன்றது தேவையில்லாம ஹெவியா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அகன்று போய் நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கைக்குள்ள இந்த நொடியில இருந்து நடக்க ஆரம்பிக்கணும். சரி, நம்ம யோசிப்போம், அப்படி பண்ணா என் மனசுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடலாம். கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எந்த ரூம்ல நிறைய நேரம் செலவழிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே ஆஃபீஸ் ரூம் வச்சிருக்கீங்க, ஏன்னா இது ஆஃபீஸ்ல போய் பண்ண முடியாது, உங்க வீட்டுல தான் பண்ண முடியும். வீட்டுல எந்த ரூம்ல நீங்க நிறைய நேரம் செலவழிக்கிறீங்களோ, திங்கக்கிழமை காலையில விடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கப்ல நான் சொன்ன விஷயங்களை வச்சுட்டு போட்டுட்டு நான் சொல்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. இரவு 9 மணிக்கு மேல அந்த தண்ணியை ஊத்திருங்க. அந்த இஞ்சியை மட்டும் ஒரு பேப்பர்ல மடிச்சு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் இதோட போகுது அப்படின்றத குப்பையில போட்டுட்டு இந்த தண்ணியை நீங்க வந்து ஃப்ளஷ் பண்ணணும். கிச்சன் கவுண்டர்ல எல்லாம் ஊத்தாதீங்க, உங்க ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ளஷ் பண்ணிருங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். இன்ஃபேக்ட் இதை வந்து குடிப்பாங்க, இஞ்சி தண்ணி தேனெல்லாம் போட்டு தொண்டை சரியில்லைன்னா குடிப்பாங்க. பட் நான் இப்படி சொல்றேன், இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு மனசு சரியில்லையோ, இல்ல வீட்டுல வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க, இப்பெல்லாம் தோணுதோ, அன்னைக்கு இதை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்.
அட்லீஸ்ட் ஒரு 2 நாளுக்குள்ள ஒரு கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப தெரிந்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப் கொடுக்க போறாங்க. ஒரு அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அட்வைஸ், டிப்புன்னு கொடுத்தா டிப்பு, எதா இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தி பாருங்க. இந்த வாரம் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செலஸ்டியல், CELESTIAL, செலஸ்டியல், யூனிட்டி, UNITY. ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் பர்சனலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான். செலஸ்டியல் யூனிட்டி, செலஸ்டியல் யூனிட்டின்னு அப்பப்போ மைண்ட் அப்படியே கொஞ்சம் எனக்கே புரியல, பயங்கரமா தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற நேரத்துல ரொம்ப ஸ்பீடா இருப்பேன், பட் எல்லாம் கசமுசான்னு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இதை பயன்படுத்துவேன். வரக்கூடிய சனிக்கிழமை கூட பழங்கள், வாழைப்பழமோ பொமோகிரானோ என்னமோ பழங்களை வந்து டேட்ஸ் கூட ஓகே போய் கோயில்ல அன்னதானமா கொடுங்க. இந்த 2 ரெமெடியும் இந்த வாரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 8 அப்படின்ற நம்பரை பயன்படுத்துங்க. உங்ககிட்ட அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஐயோ என்கிட்ட இல்லையே அப்படின்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வாரம் ரொம்ப அழகான வாரமா நமக்கு அமைய போகுது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுதோ தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.